ஹே டியூட்ஸ், இன்னைக்கு மார்னிங் எழுந்த உடனே வீட்டிலேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா பீச்சுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்தாக்கா இந்த டைமிங் நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது இந்த புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் மட்டும்தான். அப்புறம் விட்டாக்க ஜாகிங் போவேன், வேற எதுவும் பண்ணுறது கிடையாது. சரி, இன்னைக்கு செல்லை பார்த்துட்டு எதனா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நானும் செல்லை பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோவும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ புஷ்அப்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி கிடையாது ப்ரோ, தப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாரு. ஆக்சுவலி அதை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கே மைண்டுக்குள்ள தோணுச்சு. அதனால டியூட்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த சின்ன சின்ன ஹோம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு காலை உணவும் முடிச்சாச்சு. டைம் 11:45 ஆகுது. தம்பி தொட்டுக்காக வேலை கிளம்பிட்டேன். இப்பெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, வேலையில் இருக்கக்குள்ள இந்த இடைப்பட்ட டைம்ல ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்னு சொல்லிட்டு தோணுதா. சரி, அதனால இன்னைக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ரெகுலரா நம்ம அண்ணன் இங்கே தான் கடை போட்டுருப்பாரு. அவர்கிட்ட ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு 4:30 மணிக்கா போயிட்டு மதிய உணவு முடிச்சாச்சு. மதிய உணவுக்கு என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு மீன் வறுவலும் தான் இருக்கு. டியூடே சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் தம்பி வேலை கிளம்பிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாவே லாங் ஆர்டராகவே அடிச்சிட்டு இருக்கோம். கடுப்பாக இருக்கு. நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரில. எனக்கு இந்த சன்செட்டை பார்த்த உடனே ஒரு மாதிரி இதுவாயிட்டேன். நான் எப்படி சொல்கிறது தெரில, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிட்ட. நானே ஆர்டரை பிக் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒழுங்காக போனேன்னா நடுவில் நிப்பாட்டிட்டு இந்த சன்செட்டை பார்த்தே ஆகணும், ஃபோட்டோ எடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி நிற்காம ஓடிட்டு இருந்த அந்த ரோட்டில் சன்செட்டை ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன ஒரு ஆசை வந்துருச்சு. நானும் இப்படி நடக்கிறேன் அப்படி நடக்கிறேன். இந்த சன்செட்டு பயபுள்ள இந்த சைடு பார்த்தா தெரிய மாட்டேங்கிறேன், அந்த சைடு பார்த்தாக்கா தெரியல. ஆனால் அந்த சைடில் தான் வண்டி போகுது. சரி, என்ன பண்ணுறது, இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏக்கத்தோடய அந்த சன்செட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். டியூட் அப்புறம் ஒரு 8:30 மணிக்கா வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்து சோஷியல் மீடியாவிலும் செலவு பண்ணிட்டு இன்னைக்கான எடிட்டிங்லாம் பண்ணிட்டு 11 மணிக்கெலாம் மட்டே ஆகிட்டேன். டியூட் ஓவரால் 473 வர செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 778 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது ஏர்ன் பண்ணுறதுக்கு 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 பைக்கை பார்த்தீங்கன்னா 129 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 289 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் பெட்ரோலுக்காக. அண்ட் தென் நம்மளுடைய ஜூஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபீஸ் செலவு பண்ணியிருக்கோம்.